பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காவலர் தேர்வுல தேர்வு 19 நம்ம பார்க்க போறோம். சரிங்களாப்பா? தேர்வு 19 அப்படின்றது நம்மளுக்கு பொருளாதாரம் 10th பொருளாதாரம் பிளஸ் 10th அரசியல் அமைப்பு, அது போக 10th பயாலஜி உயிரியல், இது சேர்ந்துதான் இந்த பேப்பர். சரிங்களா? சரி, ரைட். பாருங்க, ஃபர்ஸ்ட் அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவரு நிரந்தர தலைவர். நிரந்தர தலைவர். வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, ஹெச்.சி. முகர்ஜி, இவங்க 2 பேரும் துணைத் தலைவர்கள். துணைத் தலைவர்கள். அரசியல் நிர்ணய சபையில் உள்ள சுதேச அரசர்களின் சார்பாக எத்தனை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அப்படின்னா 93 பிரதிநிதிகள் சுதேச அரசர்கள் சார்பாக கலந்திருப்பாங்க. மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை 389. இது மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை. 292ன்றது மாகாண பிரதிநிதிகள். மாகாண பிரதிநிதிகள். சரி, 1ஆம் நம்பர் அப்படின்றது பலுசிஸ்தான் சார்புல ஒருத்தர். பலுசிஸ்தான் சார்புல ஒருத்தர். சரியா? அடுத்து, தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் நீதி பேராணை எது? ஆப்ஷன் ஏ, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைன்னு என்னப்பா? அது கீழ் நீதிமன்றங்கள் தங்களோட சட்ட எல்லைய தாண்டி செயல்படாதவாறு மேல் நீதிமன்றம் நிப்பாட்டி வைக்கிறது என்ன அப்படின்னா தடையுறுத்தும் நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணை அப்படின்றது உயர் நீதிமன்றத்திடம், அதாவது உயர் நீதிமன்றம் கீழ் நீதிமன்றத்திட்ட ஆவணங்கள் கேட்பது. சரியா? அதான் என்னன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. அடுத்து, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. இது என்ன அப்படின்னா சட்ட உதவியுடன் தங்களது பணியின தேவைப்பட்ட துறையில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக கொண்டு வந்ததா என்னன்னா கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்து 4வது பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிவு 15 மதம், இனம், சாதி, பிறப்பிடம், பாலினம் சார்ந்து வேறுபடுத்துதலுக்கு தடை. பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 16 பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு அளித்தல். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க, டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பின் எந்த பகுதியை இதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆப்ஷன் பி, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டும் தீர்வு காணும் உரிமை. சரத்து 32. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம்னு சொல்லியிருப்பார். புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரத்து 356 தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பாரு. தேவையற்ற வார்த்தை. சரி, அடுத்து 6வது பாருங்க, எந்த சட்டத்திட்டத்தின்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக பிரிவு 21 கீழ் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, 2002 86வது சட்ட திருத்தம். 1976 சட்ட திருத்தம் 42 அப்படின்றது சிறிய அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. சிறிய அரசியல் அமைப்பு சொல்லுவாங்க. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி 307 வச்சது. சரியா? அடுத்து, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் பஞ்சாப். அதே மாதிரி அதிகமான குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது கேரளா மற்றும் பஞ்சாப். அடுத்து, அரசியலமைப்பு நிர்வாக சீர்திருத்த குழு எம்.எம். பூஞ்சி. சரியாப்பா? எம்.எம். பூஞ்சி தலைமையில் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? ஆப்ஷன் டி, 2007. 2000 அப்படின்றது எம்.என். வெங்கட செல்லையா குழு.
69ன்றது ராஜமன்னார் குழு. ராஜமன்னார். இது எதுக்குன்னா மத்திய மாநில அரசு உறவு ஆய்வதற்காக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. சரியா? அடுத்து 1983 அப்படின்றது சர்க்காரியா குழு. இது மத்திய மாநில அரசு உறவு குறித்து ஆராய்வதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு அரசு குரியன் ஜோசப் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க. சரியாப்பா? குரியன் ஜோசப், அதையும் ஞாபகம். அடுத்து 19வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த ஆண்டில் தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1978. ஏன்னா 62ல இந்தோ சீனா போறப்ப தேசிய அவசர நிலை போட்டிருப்பாங்க. அடுத்து 71 இந்தியா பாகிஸ்தான் போறப்ப அவசர நிலை. 75 உள்நாட்டு அவசர நிலை. இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 10வது பாருங்க. அரசமைப்பின் எந்த பிரிவு சட்ட திருத்தங்கள் செய்ய வழிவகை செய்கிறது? ஆர்டிகிள் 368. 165 அப்படின்றது மாநில அரசோட தலைமை வழக்கறிஞர், அட்வொகேட் ஜெனரல், வழக்கறிஞர். 343 மொழி சார்ந்து குறிப்பிடப்படுவது. 312 அகில இந்திய பணிகள், யூபிஎஸ்சி. அகில இந்திய பணிகள். அடுத்து குடியரசுத் தலைவரான ரீட்ரீட் கட்டிடம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா சிம்லா. அதாவது பொதுவா குடியரசுத் தலைவரோட மாளிகை புதுடெல்லியில அமைஞ்சிருக்கும். அதை தவிர்த்துட்டு 2 இடத்துல இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் அங்க போய் தன்னோட பணிகளை மேற்கொண்டுட்டு வருவாங்க குடியரசுத் தலைவர். அதுல ஒண்ணுதான் ரீட்ரீட் கட்டடம். ரீட்ரீட் கட்டடம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா சிம்லால இருக்கு. சரிங்களா? வேற ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கும், அது பேரு ராஷ்டிரபதி நிலையம். ராஷ்டிரபதி நிலையம். சரி, அடுத்து 12வது பாருங்க. எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 77. சரியா? சரி, ரைட். 78 என்னன்னா பிரதமரோட கடமைகளை குறிப்பிடுறது. பிரதமரின் கடமைகள். 53 கீழ் 2 இது என்னன்னா குடியரசுத் தலைவர் முப்படையோட தலைமை தளபதி. முப்படையோட தலைமை தளபதி அப்படின்னு சொல்றது 53 கீழ் 2. 72 என்னன்னா குடியரசுத் தலைவரோட மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். அடுத்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு எதை சார்ந்தது அப்படின்னா 24. 22 வந்து தடுப்பு காவல் சார்ந்தது. 19 என்னன்னு அப்படின்னா இந்த நம்மளோட உரிமை, பேச்சுரிமை, உரிமைகள், பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுதந்திரமாக கூடும் உரிமை, இதெல்லாம் 19. 16 பொது வேலையில் சம வேலை வாய்ப்பு. சரியா? சரி, அடுத்து துணை குடியரசுத் தலைவரான தகுதிகளில் எது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி, மக்களவை உறுப்பினருக்கான தகுதின்னு கொடுத்திருக்காங்க. அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். ஏன்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றவர் மாநிலங்களவையோட இதா இருப்பாரு, சபாநாயகரா இருப்பாரு. சரியா? அப்போ மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து 15 நிர்வாகத்தின் மையக்கரு மற்றும் பாதுகாப்பு, நிதி, உள்துறை ஆகிய முக்கிய முடிவுகளை எடுப்பவர்கள் யார்? கேபினட் அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்கள் அப்படின்ற பதவி வந்து நம்ம இதுல முறைப்படி கிடையாதுப்பா, அரசியலமைப்பு சட்டப்படி கிடையாது. இருந்தாலும் முக்கியமான முடிவு எடுக்கிறது கேபினட் அமைச்சர்கள் தான் எடுப்பாங்க. அடுத்து 16வது பிப்ரவரி முதல் மே மாதம் வரை நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இதுவே மழைக்கால கூட்டத்தொடர்னா ஜூலை செப்டம்பர். குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டிசம்பர். சரி, மழைக்காலம்னாலும் பருவகால கூட்டத்தொடர்னாலும் ஒண்ணுதான். அடுத்து 17வது பாருங்க. கூற்று 1 சரி 2 தவறுப்பா. என்ன அப்படின்னா 2 ஏன் தவறு? மாநிலங்களவை ஒரு வாரத்திற்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் நிதி மசோதா
சட்டமாகிவிடும் ஒப்புதல் பெறாமலேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு வாரம் கிடையாது, 14 நாட்கள்ன்றதுதான் கரெக்ட். அடுத்து 18. மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து எது அப்படின்னா 213. இதே குடியரசுத் தலைவர் அவசர நிலை. தலைவர் அவசர நிலை பற்றி கூறியது எது அப்படின்னா 123. 356 நம்மளுக்கு தெரியும், மாநில அவசர நிலை. 360 நிதி அவசர நிலை, நிதி நெருக்கடி. அடுத்து 19. 361 கிளாஸ் 1 எதை எடுத்துரைக்கிறது அப்படின்னா, தனது பணிகள் மற்றும் அதிகாரம் சார்ந்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க அவசியம் இல்லை. சரியா? யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இங்க வந்திருக்கணும். சரி, ரைட், நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் 19வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர். சரி, அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 361 கிளாஸ் 1. அடுத்து 20வது பாருங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் இருக்கலாம் அப்படின்னா 15% இருக்கலாம். சரியா? அப்போ நம்மளுக்கு இப்போ 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 15% வந்து 36 பேரு. நம்ம தமிழ்நாட்டுல 36 அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் இறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா அமைச்சரவை. சரியா? அமைச்சரவை தான் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை ஃபைனல் பண்றாங்க. அடுத்து தவறான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏதாப்பா தவறு. சட்டமேலவர்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதான் கரெக்ட். இங்க 50ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால தப்பு. அடுத்து 23 பாருங்க. மாநில சட்டமேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னா ஆப்ஷன் டி 3ல 1/4 உறுப்பினர்கள். அடுத்து 24 பாருங்க. சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய இடங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1862. இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேசம் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக உள்ள நீதிமன்றம் எது அப்படின்னா கவுஹாத்தி நீதிமன்றம். இதுவே சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா இது எல்லாத்துக்குமே பொதுவான நீதிமன்றம் எது அப்படின்னா சண்டிகர்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே அந்த 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கு பொதுவான நீதிமன்றம் எதுனா கவுஹாத்தி. அடுத்து ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? இயல்புரிமை மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். அடுத்து 27. இது ஃபுல்லா புக் பேக் தான், அதனால அப்படியே டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் டி சமதர்ம காந்திய தாராள கொள்கை. அடுத்து 28. அமைச்சரவை குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் மக்களவை. அடுத்து இந்திய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து அமைச்சரவையின் தலைவர் யார்? முதலமைச்சர். அடுத்து 31வது பாருங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பாரன் கைமான்றது உணவை சேமித்தல், குளோரன் கைமா ஒளிச்சேர்க்கை, கோலன் கைமா பாதுகாப்பு, ஸ்திரன் கைமா உறுதித்தன்மை. அடுத்து ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ மெல்வின் கால்வின். சரிங்களா? சரி, அப்ப CNR ராவ் இவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி செஞ்சது யாரு அப்படின்னா CNR ராவ். சரிங்களா? அடுத்து சாக்ஸ் இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தாவரங்களின் திசு தொகுப்பை வகைப்படுத்தியிருப்பார். தாவரங்களின் திசு தொகுப்பை வகைப்படுத்தினது சாக்ஸ். நெகமையா குரு இவர் உள்ளமைப்பின் தந்தை, தாவர உள்ளமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா நெகமையா குரு. அடுத்து 33. ஆப்ஷன் பி 1, 2 ரெண்டுமே சரிதான். சரியா? டைரக்டா கொடுத்திருக்காங்க.
அடுத்து 34 பாருங்க. திட திரவ வாயு பொருட்கள் செறிவு அதிகமுள்ள பகுதியில் இருந்து செறிவு குறைந்த பகுதிக்கு எவ்வித ஆற்றலும் இன்றி கடத்தப்படுவது பரவல். சவ்வுடு பரவல்னா என்னன்னா, அரை கடத்து சவ்வு ஒண்ணு இருக்கும். அரை கடத்து சவ்வு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ இது மூலியமா செறிவு அதிகமான பகுதியில் இருந்து செறிவு குறைவான பகுதிக்கு செல்லக்கூடியது என்ன அப்படின்னா சவ்வுடு பரவல். செயல்மிகு பரவல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து அதாவது ஆற்றல் சார்ந்த கடத்தல்னு சொல்லுவாங்க. ஆற்றல் சார்ந்த கடத்துதல். அடுத்து 35. ரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவின் அளவு எத்தனை சதவீதம்? 55%. அடுத்து சரி, அடுத்து 36. துகள்கள் உடைய செல்கள் சார்ந்து தவறான இணை எது? மோனோசைட். சரியா? மோனோசைட், லிம்போசைட், இன்ஃபோசைட். இது ரெண்டும் என்ன அப்படின்னா துகள்கள் அற்றது. சரிங்களா? மிச்ச நியூட்ரோபில், ஈசினோபில், பேசோபில் இதெல்லாம் துகள்கள் உடையது. சரி, அடுத்து 37 பாருங்க. ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரித்தல் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லியூகோபீனியா. அனிமியா அப்படின்றது ரத்த சிவப்பணுக்கள் குறைவது. ரத்த சிவப்பணுக்கள் குறைவது என்ன அப்படின்னா அனிமியா. லியூகோசைட்டோசிஸ் அப்படின்றது ரத்த வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை குறைவது. அணுக்கள் எண்ணிக்கை குறைவது. த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்னா ரத்த தட்டுக்கள், ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை குறைவது. அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின். முதுகெலும்பிகள் இதய அறைகள் சார்ந்து தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன்னா முழுமையுறா 4 அறைகளுக்கு எடுத்துக்காட்டு ஊர்வன. சரிங்களா? முதலைகள் வந்து எதுல வரும்னா 4 அறைகள்ல வந்துடும். அடுத்து ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை எது? ஓ. ஏ, பி வந்து ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை. ஆன்டிபாடி இல்லாத ரத்த வகை ஏபி, ஆன்டிஜன் இல்லாத ரத்த வகை. அடுத்து உடல்நிலையை வெப்பப்படுத்தும் ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? ஆப்ஷன் ஏ, ஹைபோதாலமஸ். மெனிஞ்சிட்டிஸ் அப்படின்றது மூளையின் உரைகள். தாலமஸ் அப்படின்றது என்னன்னா கடத்தும் மையம். அடுத்து செரிப்ரல் கார்டெக்ஸ். இது வந்து மொழி அறிவு, உணர்வு பெறுதல். இது எல்லாமே செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கு கீழே. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்க. ஆண் மலர்கள் தோன்றுவதை ஊக்குவிப்பது மற்றும் உருளைக்கிழங்கில் உறக்க நிலையை ஏற்படுத்தும் ஹார்மோன் எது? ஆப்ஷன் ஏ, ஜிப்ரெனலின் ஹார்மோன். சைட்டோகைனின் செல் பகுப்புக்கு துணை புரிகிறது சைட்டோகைனின். எத்திலின் அப்படின்னா வாயு நிலையில் உள்ள ஹார்மோன். அப்சசிக் அமிலம் இது எதுக்குன்னா உதிர்தல், உறக்க நிலையை ஒழுங்குபடுத்துவது. சரி, 42வது கொஸ்டின் பாருங்க. கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் இது? மெலட்டோனின். லூட்டினேசிங் ஹார்மோன் அப்படின்றது அதாவது ஆண்கள் இனப்பெருக்க ஹார்மோன் இருக்கு பாத்தீங்களா, டெஸ்டோஸ்டிரோன், அதை ஊக்குவிக்கிறது. டெஸ்டோஸ்டிரோன்
ஊக்குவிக்கிறது எது அப்படின்னா லூட்டினைசிங் ஹார்மோன். புரோலாக்டின் ஹார்மோன் அப்படின்றது குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பு வளர்ச்சி. குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பு வளர்ச்சி என்னன்னா புரோலாக்டின் ஹார்மோன். அடுத்து கொனட்டோட்ராபிக் ஹார்மோன் அப்படின்றது பாலிக்கல் செல்களை தூண்டுவது. பாலிக்கல் செல்களை தூண்டுவது. அடுத்து 43வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேவின் நோய். என்ன அப்படின்னா பெரியவர்களுக்கு தைராய்டு சுரப்பி காரணமாக ஏற்படுவது துருத்திய கண்கள், மிகை உடல் வெப்பநிலை, உடல் எடை குறைவு, இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா கிரேவின் நோயில வரும். மிக்ஸடிமா அப்படின்றது பெரியவர்களுக்கு ஹைப்போதைராய்டு, குறை சுரப்பி தைராய்டு. கிரிட்டினிசம் அப்படின்றது குழந்தைகளுக்கு ஹைப்போதைராய்டு. குழந்தைகளுக்கு தைராய்டு சுரப்பி குறைகிறது. எளிய காய்டர் அப்படின்றது இமயமலை பகுதியில வாழக்கூடிய மக்கள், அதோட தரைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோடின் குறைவா இருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தைராய்டு சுரப்பு வீங்கி கழுத்து பெரியதா இருக்கும். சரியா? அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு ஆப்ஷன் சி பாலி யூரியா அப்படின்றது அடிக்கடி சிறுநீர் கழித்தல், பாலி டிப்சியா அப்படின்றது அடிக்கடி தாகம், பாலி பேஜியா அடிக்கடி பசி எடுத்தல், கிளைகோசூரியா சிறுநீருடன் குளுக்கோஸ் வெளியேறுதல். இது நம்ம ஷார்ட்ஸ்லயே கவர் பண்ணிருக்கோம். அடுத்து 45 தன்மகரந்த சேர்க்கை சார்ந்து சரியான இணையை தேர்ந்தெடுங்க. ஹைபிஸ்கஸ். சரிங்களா? அதான் தன்மகரந்த சேர்க்கை. ஆப்பிள், திராட்சை, பிளம் இதெல்லாம் அயல் மகரந்த சேர்க்கை. அயல் மகரந்த சேர்க்கை. 46 கருவுறுதலுக்கு பின் எது கனியாக மாறுகிறது? ஆப்ஷன் சி சூல் பை. சூல் அப்படின்றது விதையாக மாறுகிறது. சூளுரை அப்படின்றது விதையுறையாக மாறும். அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்க. கருப்பை சுருங்குதல் மற்றும் கருப்பையில் இருந்து குழந்தை வெளிவர தேவையான விசையை அளிப்பது ஆக்சிடோசின். சரியா? புரோஜெஸ்டிரோன் அப்படின்றது மாதவிடாய் சுழற்சி, கர்ப்பத்தை ஒழுங்குபடுத்துதல். இது ரெண்டும். மாதவிடாய் சுழற்சி, கர்ப்பத்தை ஒழுங்குபடுத்துதல், இது ரெண்டும் புரோஜெஸ்டிரோன். புரோலாக்டின் அப்படின்றது பால் உற்பத்தியை தூண்டுறது. பால் உற்பத்தியை தூண்டுறது புரோலாக்டின். கொலஸ்ட்ரம் அப்படின்றது என்னன்னா சீம்பால். குழந்தை பேரு அடைந்ததுல இருந்து 2 to 3 நாட்கள் தாய்மார்களுக்கு சுரக்கக்கூடிய பால் எது அப்படின்னா கொலஸ்ட்ரால். அதுல குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து அதிகமா இருக்கும். அடுத்து 48 எந்த ஆண்டு மாதவிடாய் சுகாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2011. அடுத்து பிலாசபிக் ஜுவாலஜிஸ்ட் என்ற நூலை எழுதியவர் ஜூஸ் பாப்டிஸ்ட் லமார்க். சரியா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் பீர்பால் சஹானி. இது கஸ்பர் மரியா வான்ஸ்டாக் அப்படின்றவர் தாவரவியலின் தந்தை. நரேந்தர் கபானி இவர் ஹிஸ்டரியில வருவாரு. ஒளி இலையின் தந்தை. ஒளி இலையின் தந்தை. சரியா? அடுத்து 51 பாருங்க. காற்றில்லா சுவாசம் மூலம் உருவாவது எது? ஆப்ஷன் டி எத்தில் ஆல்கஹால். இதுக்கு அடுத்து வர்றது ஃபுல்லா புக் பேக் தான், அதனால டைரக்டா பார்த்துக்கலாம். 10 கொஸ்டின் புக் பேக். கிரெப் சுழற்சி இங்கு நடைபெறுகிறது. எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் உட்பகுதி ஸ்ட்ரோமால. பாலூட்டிகள் டேஷ் விலங்குகள், வெப்ப ரத்த விலங்குகள். 54 மனித இனத்தின் சுவர் எதனால் ஆனது? எல்லாமே தான். எண்டோகார்டியம், மயோகார்டியம், எபிகார்டியம். அடுத்து 55 விபத்து காரணமாக ஓர் ரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதிக ரத்த இழப்பு ஏற்படுகிறது. இதில் அவருக்கு எந்த ரத்தத்தை மருத்துவர் செலுத்துவார்? ஓ ரத்த வகை தான். ஆனா ஏ, ஏபி இவங்க எல்லாத்துக்குமே ஓ வந்து டொனேட் பண்ணிக்கலாம். பட் ஓ ரத்த வகைக்கு ஓ ரத்த வகை தான் டொனேட் பண்ண முடியும். அடுத்து 56 அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லைகளை உருவாக்குபவை எவை? உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். 57 மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் முறையின் பெயர் டியூரா மேட்டர். 58 வாந்தி எடுத்ததை கட்டுப்படுத்தும் மையம் முகுளம். ஓல்டு கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படுவதில்லை? 2,4-D. அடுத்து தலைமை சுரப்பி எனப்படுவது
பிட்யூட்டரி சுரப்பி. சரி, அடுத்து பாருங்க. இது ஃபுல்லா உங்களுக்கு இப்ப நான் சொன்னது ஃபுல்லா என்ன அப்படின்னா புக் பேக், அதனால டைரக்ட் கொஸ்டின் அப்படியே சொல்லிட்டேன். அடுத்து எக்கனாமிக்ஸ் பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வரையறை என்ன? ஆப்ஷன் ஏ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இப்போ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் மைனஸ் தேய்மானம் அப்படின்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. சரியா? ஆப்ஷன் பி பி பாருங்க. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ. இது வந்து மொத்த நாட்டு உற்பத்தி. மொத்த நாட்டு உற்பத்தி. இது மைனஸ் தேய்மானம் வந்துச்சுன்னா நிகரன்னு சேர்க்கிறோம். நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? சைமன் புஷ்னட் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டது. சோ வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சியும் யார் அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி. சரியா? வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத ஆட்சியும் தாதாபாய் நௌரோஜி கொண்டு வந்திருப்பாங்க. மெஹபூபுல்லாக்கும் அமர்த்தியா சென், மெஹபூபுல்லா HDA ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கொண்டு வந்தவர், அதை டெவலப் பண்ணவர் அமர்த்தியா சென். அடுத்து உலக வர்த்தக அமைப்பு அமைந்துள்ள இடம் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து. அடுத்து தமிழ்நாட்டின் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னா 2016 நவம்பர் 1. இந்தியால எப்ப அப்படின்னா 2013. சரியா? வாங்கும் சக்தி சமநிலையில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா, 2வது இடம் அமெரிக்கா, 3வது இடம் இந்தியா, 4வது இடம் ஜப்பான். முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? ஆப்ஷன் பி பிரான்ஸ் தான் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க 1954. தேய்வு வீத வரி விதிப்பிற்கு எடுத்துக்காட்டு விற்பனை வரி. நிறுவன வரி வந்து விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு. விகித வரி விதிப்புக்கு எடுத்துக்காட்டு நிறுவன வரி. வருமான வரி அப்படின்றது வளர் வீத வரி. வளர் வீத வரிக்கு எடுத்துக்காட்டு. கொதிகலன் மற்றும் இசையாளிகள் எந்த பகுதியில் தயாரிக்கப்படுகிறது? திருச்சிராப்பள்ளி. அரியலூர் ஃபுல்லா என்ன அப்படின்னா சிமெண்ட் தொழிற்சாலை. சிமெண்ட் தொழிற்சாலை அரியலூர். மதுரையில வந்து தோல். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் பிளஸ் ஆயத்தாடை. அது போக பம்பு குழாய்கள். சரிங்களா? குழாய்கள், மாவு அரைக்கும் இயந்திரம், அதெல்லாம் பின்னாடி இருக்கு, அது நம்ம பார்ப்போம். சரியா? அது எல்லாமே கோயம்புத்தூர் தான். அடுத்து 69. ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி நாவல்பட்டு, திருநெல்வேலி கங்கை கொண்டான், சேலம் ஜாகிர் அம்மாபாளையம், ஓசூர் விஸ்வநாதபுரம். என்னன்னா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைந்துள்ள இடம். தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1965. சரியா? அடுத்து 71வது. இது ஃபுல்லா புக் பேக் தான். தாங்கி இருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை, அரிசி, இதெல்லாம் எது கொள்முதல் செய்து அப்படின்னா FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 72 என்ன அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் சரி. இந்தியாவில் தனிநபர்கள் மேல் விதிக்கப்படும் பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எது? ஆப்ஷன் ஏ சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ். அடுத்து 74. குழாய்கள், நீர் இறைக்கும் இயந்திரங்கள், பம்பு, நான் சொன்னேன் பாத்தீங்களா, இதெல்லாம் எங்க அப்படின்னா கோயம்புத்தூர். அடுத்து ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலை வாய்ப்பு ஏற்படுகிறதுனா வேளாண் துறை. மிகப்பெரிய துறைனா பணிகள் துறை. சரியா? ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதிகமா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறை எதுனா வேளாண் துறை. நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குது. ஆனா அதிக ஜிடிபில பங்கு வகிக்கக்கூடியது எது அப்படின்னா பணிகள் துறை. அதிக லாபம் மற்றும் பங்கு வகிக்கக்கூடியது. அடுத்து 76. நாட்டு வருமானம் அளவிடுவது எது? பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு. அடுத்து வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீஸ், அதாவது PDF ஃபைல் என்பது PDEDF ஃபைல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டேனிஷ், பிரெஞ்சு. சரியா? இதான். அடுத்து 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் விருது வழங்கியவர் யார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தான். அடுத்து பொறுத்துக. இதுக்கு 3-1 தான்ப்பா கரெக்ட். இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றது பாரதிய நியாய சம்ஹிதா
குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. இந்திய சாட்சிய சட்டங்கள் அப்படின்றது பாரதிய சாட்சிய அதானியம். அடுத்து அரண் இல்லம் எதற்காக துவங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஆதரவற்ற திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகளுக்காக துவங்கப்பட்டது அரண் இல்லம். இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் துவங்கி வச்சாரு. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான்ப்பா. ஸோ அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம். நன்றி.